எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்மளோட ரெகுலர் ஸ்பாட்டுக்கு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி என்னென்னா இன்றைக்கி என்ன ஃப்ராக்னு பார்த்தீங்கன்னா பிராவோலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ஃப்ராக் வந்திருக்கு. பிராவோ பிரைட் லைன் அமைச்சிருக்காங்க. ஏன்னா பிரைட் லைன் வந்து பிராவில் புதுசாக லான்ச் பண்ணிக்கிறதுனால நமக்கு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஃப்ராக் வந்து பார்த்திங்கன்னா பிராவில் வந்து பிரிஸ்க்கு பார்த்திங்கன்னா 5 சென்டிமீட்டர் லென்த்து, 8 கிராம் வெயிட்டு. முள் பார்த்திங்கன்னா தரமாக இருக்குது. ஹேண்ட்மேட் சாஃப்ட் ஃப்ராக் வருங்க. லப்பர் அப்படியே குவாலிட்டி சூப்பராக இருக்கும். வாயில் வச்சாலே லாக் தான். இதுவும் ஆர்கஸ் மாதிரி தான். நம்ம ஆர்கஸ் அடிப்போம் சின்ன ஃப்ராகு. நிறைய பேர் கேட்குறது என்னென்னா சின்ன ஃப்ராகில் போட்டு எப்படி மீன் மாட்டுது, மிஸ் ஆகுமே, வாயிலேருந்து வெளியில் வருமே அப்படின்னா. அது பார்த்தீங்கன்னா முள் இப்படி வந்து கை வச்சு பார்த்தீங்கன்னா கையில் லைட்டாக ஒட்டணும். அந்த மாதிரி இருந்தால் மீன் வந்து வாயில் எடுத்தோன்னே மிஸ் ஆகாது. உடம்போடு ஒட்டிகிட்டு இருந்தாலோ இல்லை உள்ளே குத்திட்டு இருந்தாலோ மீன் மிஸ் ஆகிடும். வாயில் எடுக்கும்போது கூட லாக் ஆகாது. ஃப்ராகில் தான் குத்திட்டு இருக்கும், மீனோட வாயில் ஏறாது. ஸோ ஃப்ராக் வாங்கினோன்னே எப்பவுமே முதல்ல செக் பண்ணி பாருங்கள். கையை வச்சு இப்படி பண்ணி பாருங்கள், கையில் குத்துதா, லைட்டாக ஒட்டணும். லைட்டாக ஒட்டும். அந்த மாதிரி ஒட்டுச்சுன்னா தான் மீன் அடிக்கும் போது ஃப்ராக் வாயில் லாக் ஆகும் மீன் வாயில். இல்லைனா லைட்டாக வந்து நோஸ் பேடை வச்சு லைட்டாக தூக்கி விட்டுக்கோங்க. 2 சைடு முள்ளை இல்லை ஒரு சைடு முள்ளையாக தூக்கி விட்டுக்கோங்க. ஸோ நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற மிஷின் தான் ப்ரிடேட்ரு 26mm பிரைட் லைனு. வந்து லுக்கானாவில் வந்து டக்குக்கான ப்ளூ ராடு. வேறு எதுவுமே இல்லை. இதுதான் இன்றைக்கி இந்த ஒரு ஃப்ராக் தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். இன்னும் 2-3 ஃப்ராக் இருக்குது. அது அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். நீங்கள் பார்த்தீங்களா கம்பி எப்படி நீட்டிகிட்டு இருக்கு பாருங்கள். இதுக்காக தான் வந்து சொல்கிறது, புது ஸ்பாட்டு போனோன்னா தயவு செஞ்சு அந்த இடத்த பற்றி தெரியாமல் இறங்கக்கூடாது. ஏன்னா இது நம்மளுக்கு வந்து ரெகுலரான பிளேஸ், நம்மளுக்கு தெரியும் எங்கே பள்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால தான் வந்து யாருமே புது ஸ்பாட்டு போனீங்கன்னா தயவு செஞ்சு அந்த இடத்த பற்றி தெரியாமல் தண்ணி உள்ளே இறங்கிடாதீங்க. எங்கள் மீன் இருக்குப்பா. வெயிட்ட போடு மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா மீன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் குத்துச்சு. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் கொடுத்துச்சு. நல்ல சைஸ் தான், நல்ல சைஸ். மீன் எங்கே எடுத்துருக்கு பாருங்கள். சின்ன ஃப்ராகாக இருந்தாலுமே ஃபுல்லாக எடுக்காமல் மீன் எங்கே எடுத்துருக்கு பாருங்கள். கடித்த உடனே லாக்கு பாருங்கள். நல்ல சைஸ் ப்ரோ. அப்படியே மேலே தூக்குங்க. 1/2 கிலோ இருக்கும். தூக்கி கடுபடி மேலே. அணுக்கு ஆகிடும். இல்லை முள் நல்லா தரமாக ஏறிச்சு. முள் நல்லா ஊக்கப் தரமாக ஏறிச்சு. அணுக்கப்லாம் ஆகாது. நீங்கள் ஃப்ராக் பிடிச்சி இல்லை. நீங்கள் பாருங்கள் முள் எங்கே ஏறி இருக்கு பாருங்கள். ஒரு முள் தான் ஏறி இருக்குது. ஆனால் எங்கே ஏறி இருக்குது, மண்டையிலே ஏறி இருக்குது. இன்னும் தரமாக ஏறி இருக்குது. நல்ல சைஸு. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் இப்போ தான் ஒரு ஸ்ட்ரைக் குத்திருக்கு. எப்படியும் ஒரு 1/2 kg இருக்கும் மீன். 40 ஸ்ட்ரைக் ஓட்டிட்டோம்ல. எப்படியோ ஒரு 50 ஸ்ட்ரைக் கிட்ட ஓட்டியிருப்போம். நம்மளுக்கு சூரியன் பின்னாடி அடிக்கிறதுனால நம்ம கொஞ்சம் கிளாராக தெரியுது. என்னாச்சு அண்ணா? ஊக்கப் தரமாக இருக்குது. ஃப்ராக் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். லப்பர் மேலே நிற்கும், ஊக்கு மட்டும் வாயில் இருக்கும். பாருங்கள், ஊக்கப் யூஸ்வலாக வர்றது தான். ஊக்கப் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. முள்ளும் நல்லா தடியாக தான் நல்லா இருக்குது.